அண்மை செய்தி. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 149 ரன்களுக்கு வங்கதேசம் அணி ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியை விட வங்கதேசம் 227 ரன்கள் தற்பொழுது பின்தங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 149 ரன்களுக்கு வங்கதேசம் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்கக்கூடிய வங்காளதேச அணிக்கான எதிரான முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. முதல்ல டாஸ் ஜெயித்து ஃபீல்டிங்கை சூஸ் செய்த பங்களாதேஷ் அணி முதல்ல இந்திய வீரர்கள் களம் கண்டிருந்தனர். குறிப்பாக முதல்ல இறங்கக்கூடிய, அதாவது நட்சத்திர வீரர்கள் என எதிர்பார்த்த ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி உள்ளிட்டோர் சொற்ப ரன்கள்ல தொடர்ந்து தங்களது விக்கெட்டுகளை பறிகொடுக்க இறுதியில களம் கண்ட ரவிச்சந்திர அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இணையினர் அணியின் ஸ்கோரை உயர்த்துவதற்கு மிகவும் பெரிதாக உதவி இருந்தனர். இதுல அவரது சொந்த மண்ணில் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய ஆட்டத்துல மீண்டும் ஒரு முறை ரவிச்சந்திர அஸ்வின் டெஸ்ட் சதத்தை பதிவு செய்திருந்தார். 113 ரன்களை எடுத்திருந்தார். அதே போல ரவீந்திர ஜடேஜாவும் கணிசமான ஸ்கோரை எடுத்ததன் மூலமாக இந்தியா 91 ஓவர் முடிவுல மொத்த விக்கெட்டுகளை இழந்து 376 ரன்கள் பெற்றிருந்தது. அதனை ட்ரையல் செய்து ஆடிய பங்களாதேஷ் அணி, அதாவது வங்காளதேச அணி துவக்கத்திலிருந்து சிறிய தடுமாற்றத்தை சந்தித்து வந்தது. சிறிய இடைவேளையில இந்திய பந்து வீச்சாளர்களின் கடுமையான திறமையின் காரணமாக வங்காளதேசத்தின் முக்கிய வீரர்கள் ஹசன், சாண்டோ, ஹக், ரஹீம், அல் ஹசன் உள்ளிட்டோர் 2 இலக்க ஸ்கோர்கள்ல விக்கெட்டுகளை இழந்தனர். பல்வேறு வீரர்கள் ஒற்றை இலக்க ரன்கள்ல விக்கெட்டுகளை இழக்க மொத்தமாக 47.1 ஓவர் முடிவுல 149 ரனுக்கு முழுமையாக வங்காளதேச அணி ஆட்டமிழந்திருக்கிறது. தற்போதைக்கு 227 ரன்கள் இந்தியாவை காட்டிலும் பின்தங்கி இருக்கிறது பங்களாதேஷ் அணி. அதாவது பங்களாதேஷ் 227 ரன்கள் வித்தியாசத்துல ட்ரையல் என்ற முறையில் இருக்கின்றனர். ஃபாலோ ஆன் இருக்குமா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஃபீல்ட்லயே ஃபாலோ ஆன் இல்லை என இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்தியா செட் செய்யக்கூடிய டார்கெட்டின் மேலே பங்களாதேஷ் விளையாட வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆட்டம் இந்தியாவின் பக்கம் திரும்பி இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல அடுத்த இன்னிங்ஸ் என்பது துவங்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.